வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடலை கேலி செய்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றை போதும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கி. வீரமணி அளித்த பெரியாரின் கைத்தடி பரிசுக்கு எதுவும் ஈடாகாது எனவும் நிகழ்ச்சி. என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். தமிழினம் சுயமரியாதை பெற தமது வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து அனைவரது மனதிலும் இடம் பிடித்தவர் பெரியார் என்றும் பெருமிதம். ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட தமிழினம் ஒற்றுமை பெறவும் சுயமரியாதை உணர்வு பெற்று மேலெழுந்து நிற்கவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பல்வேறு தியாகங்களை புரிந்து நம்முடைய இனத்திற்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழ்வன் தந்தை பெரியார் அவருடைய மறைந்த இந்த நாளில் தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் உள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை பெரியார் திடலில் புதிய எழினி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து நூலகத்தை பார்வையிட்டார். எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். மத்திய அரசு பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கல்வித்தர மேம்பாடு என்ற பெயரில் மேற்கொள்ளும் நடவடிக்கையால் கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்பு பறிபோகும் என குற்றச்சாட்டு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. வெறுப்பவர்களையும் நேசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அமுதமொழியை இந்நாளில் மனதில் கொள்வோம் என வைகோ வாழ்த்து. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்க வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 56,720க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,090க்கு விற்பனையாகிறது. சென்னை விமான நிலையம் விம்கோ-நகர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை சீரானது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வழக்கம் போல் ரயில்கள் இயக்கப்படுவதாக தகவல். இரண்டாயிரத்து 25-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் தமிழ்நாடு அரசு மும்முரம். தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்தும் வகையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு.
தமிழ்நாட்டில் 1000 இடங்களில் விரைவில் மக்கள் மருந்தகம் தொடங்கப்படும். தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலம் மருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு பின்னே விழுப்புரம் விளங்காமல் போனது. விஜயை கடுமையாக விமர்சித்தார் திண்டுக்கல் ஐலியோனி. விக்கிரவாங்கில வந்து மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்லப்பா, 2 கிழவிய பேசுனதை ஒட்டு கேட்டேன் நான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தாதான் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல இப்படி ஒரு மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 17 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நிறைவு. மொத்தம் 30 லாரிகளில் 500 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பறிமுதல். கைதான இளைஞர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குழுவுடன் தொடர்பில் இருந்ததாக அதிர்ச்சி தகவல். மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி. ஆங்காங்கே தீமூட்டி குளிர்காயும் மக்கள். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜா ஆய்வு. பாலத்தின் நிலை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கட்டுமானம் மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து கேட்டறிந்தார். கோவை பன்னிமடை பகுதியில் மர்மமான முறையில் பெண் காட்டு யானை உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி யானை இறப்பு குறித்து வனத்துறையினர் விசாரணை. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோயிலுக்கு 28ஆம் தேதி முதல் 31 வரை பக்தர்கள் செல்ல அனுமதி. பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வனத்துறையினர் அறிவிப்பு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நிறைவு. தீபமலை உச்சியிலிருந்து மகா தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்து எடுத்து வந்த பக்தர்கள். புதுச்சேரியில் அரசு பேருந்துகளில் உயர்த்தப்பட்ட கட்டணம் அமலுக்கு வந்தது. குறைந்தபட்சம் 2 ரூபாயும் அதிகபட்சமாக 8 ரூபாயும் கட்டணம் உயர்வு. ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லி நகர் அருகே 700 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமி. 16 மணி நேரத்திற்கும் மேலாக சிறுமியை மீட்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புத் துறையினர் தீவிர போராட்டம்.
வட மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிக அளவில் மக்களை வாட்டி வதைக்கும் குளிர். டெல்லியில் குளிருடன் காற்று மாசுபாடும் அச்சுறுத்தி வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல். இமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் கடும் பனிப்பொழிவு. அண்டார்டிகா போல் திரும்பும் பக்கமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போன்ற காட்சி. சிம்லாவில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக 112 சாலைகள் மூடல். சண்டிகர் சிம்லா பிரதான சாலையை சூழ்ந்துள்ள பனியை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜனவரி 8 கூடுகிறது. 3 மாதத்தில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தகவல். ஆறு நாள் அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று அமெரிக்கா செல்கிறார். இருதரப்பு பிராந்திய உலகளாவிய பிரச்சினை குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். பதினெட்டு தேசிய விருதுகளை பெற்ற பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் ஷியாம் பெனகல் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. திரைப்பட இயக்குநர் ஷியாம் பெனகல் மரணத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி இரங்கல். மல்லிகார்ஜுன கார்கே, மமதா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் எக்ஸ் தளத்தில் இரங்கல் பதிவு. அமெரிக்கா வெள்ளை மாளிகையின் ஏஐ தொடர்பான அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் நியமனம். விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினருக்கும் ட்ரம்பின் அரசு நிர்வாகத்தில் இடம். புரோ கபடி லீக் போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி தபாங் டெல்லி அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் புனேரி பால்டனிடம் வீழ்ந்தது தமிழ் தலைவாஸ். சூரியவம்சம் சீனை ரீகிரியேட் செய்த சரத்குமார் தமது 150வது திரைப்படமான தி ஸ்மெயில்மேன் படக்குழுவுடன் ரீல்ஸ் வீடியோ செய்து அசத்தல். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு.